அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி, அதாவது கடகத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக போறாரு. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில இந்த 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி நம்மளோட ராசிக்கு என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். 12 ராசிகளுக்குமே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட 11 இருந்து 12 வருடம் கழித்து குரு பகவான் கடகராசியில உச்சமாக போறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவானுடைய அஷ்டவர்க்க பரல், அதாவது கடக வீடு அஷ்டவர்க்க பரல்ல கொஞ்சம் மேன்மையா இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமான பலன்களை கொடுத்துரும். வீடியோட எண்ட்ல நிறைய கிளாரிட்டி கொடுத்திருக்கேன். எப்படி இந்த குரு பயிற்சி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நம்மளோட சுய ஜாதக பிரகாரம் இந்த குரு பயிற்சி நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் நமக்கு பாசிட்டிவா ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கை வீடியோட எண்ட்ல நான் கொடுத்திருக்கேன். வீடியோ முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 7வது ராசியா வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், துலாமுடைய அதிபதி சுக்கிரன். பொதுவா குருவுக்கும் சுக்கிரனுக்கும் சுத்தமா ஆகாது. துலாம் ராசிக்கு குரு 3-6க்கு அதிபதியா வரக்கூடிய விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத ஒரு கிரகம். இப்போ இந்த துலாம் ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடமாக வரக்கூடிய கடகராசியில உச்சமாக போறாரு. இந்த குரு பகவான் 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிற ஒரு பழமொழி பொதுவா சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லா நிலைகள்லயும் சரியா வர்றது கிடையாது. பட் 10ஆம் இடத்துல குரு வந்தா பணி, வேலை, இடமாற்றம், அதே போல பார்த்தோம்னாக்கா தொழில சிரமம், இதெல்லாம் டிஃபால்ட்டா கிரியேட் ஆகுது. இது துலாமுக்கு எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது அப்படின்னு நம்ம இப்போ டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். முதலாவதா நம்ம பார்க்கறது பார்த்தோம்னா, துலாம் ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. இது பணியில இடமாற்றத்தை கொடுக்கும். வேலை மாற்றம் நிறைய பேருக்கு நிகழ போகுது. வேலையில ஒரு சில போராட்டங்களுக்கு பிறகு இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், புதிய பொறுப்புகள் இதெல்லாம் தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். சட்டம், கல்வி, வங்கி, ஆலோசனை சம்பந்தப்பட்ட துறை, அதாவது கன்சல்டன்சி சம்பந்தப்பட்ட துறை, பொது சேவை சம்பந்தப்பட்ட துறை, இதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய பொற்காலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய புதிய வாய்ப்புகள், புதிய மாற்றங்கள்லாம் தொழில் உத்தியோக ரீதியா இந்த நேரத்துல தேடி வரும். அதாவது 10ல குரு பகவான் வந்தா பதவியை பறிப்பார் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. சில மாற்றங்களை தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. எனவே இந்த காலகட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ போது தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் ஒரு மாற்றத்திற்கு பிறகு உயர்வு மெல்ல மெல்ல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல இந்த நேரத்துல தொழில் உத்தியோகத்துல கடுமையான போராட்டம் இருக்கும். ஆனா போராட்டத்துல இறுதியான வெற்றி யாருக்கு அப்படின்னா அது துலாமுக்கு தான். அதனால ஏன்னா குரு 10ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு, சாதகமா இருக்காரு. ஒரு சில போராட்டங்களுக்கு பிறகு இறுதியான வெற்றி துலாம் ராசிக்கு கிடைத்துவிடும். இந்த நேரத்துல எதிர்ப்புகளை முறியடித்து முன்னேற்றம் அடைவீர்கள். சோ அது நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து குருவுடைய பார்வை அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கும். எனவே உங்களுடைய பேச்சுடைய மதிப்பு கூட ஆரம்பிக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துடைய ஆதரவு, குடும்பத்துடைய ஒற்றுமை இதெல்லாம் மேலோங்க ஆரம்பிக்கும். அதே போல சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும். பொருளாதார வரவு கணிசமாக இருக்கும். உடைய தேவைகள், எண்ணங்கள், குடும்பத்துடைய தேவைகள், எண்ணங்கள் இதெல்லாம் பரிபூர்ணமா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி மாற்றங்கள் உறுதியாக உண்டு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கு. 4ஆம் இடத்துல குரு பார்வை பதியும் பொழுது நம்ம பார்த்த வரைக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு உண்டாகுது. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு உண்டாகுது. வீடு வாகனங்கள்ல ஒரு சில மாற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்குது. அதாவது இடமாற்றம், வாகன மாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாம் பிரமாதமா நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு நிகழப்போகுது. அதே போல தாயாருடைய தேக நலன்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். தாயாருடைய ஆதரவு நேரத்தில் பரிபூர்ணமா கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள் ஏதாச்சும் வர வேண்டியது இருக்குன்னா அதெல்லாம் இப்போ சேர ஆரம்பிக்கும். மன நிம்மதி அதிகரிக்க ஆரம்பிக்கும். துலாம் ராசிக்காரர்கள் இழந்த இந்த மன நிம்மதியை மீண்டும் இப்போதைக்கு பெற போறார்கள். மன அமைதி, மன நிம்மதி இதெல்லாம் அற்புதமான முறையில கிடைக்க போகுது. அடுத்தது ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வை, அதாவது மீன வீட்டை குரு பகவான் பார்த்துருவாரு, தன்னுடைய சொந்த வீட்டையே குரு பகவான் பார்க்கிறாரு. எனவே இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா
கடன் சிந்தனையில முழுக ஆரம்பிப்பாங்க. கடன் வாங்கி தொழில் பண்ணலாம், கடன் வாங்கி வீடு வாங்கலாம், கடன் வாங்கி வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடன் சிந்தனைக்குள்ள பயணிக்க ஆரம்பிப்பாங்க. பழைய கடனை முடித்து புதிய கடனை உருவாக்குவீங்க. அதெல்லாம் சுபவிரிய கடன் தான், எதுவும் நெகட்டிவான கடன் கிடையாது, தேவையற்ற கடன் கிடையாது, அத்தியாவசிய கடன், சுபவிரிய கடன். அகலக்கால் வச்சு இதிலும் பெருசா மாட்டிக்காம ஒரு நிதானத்தை கடைபிடித்து உங்களுடைய தகுதிக்கு உட்பட்டு நீங்க செயல்படும் பொழுது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது. ஒரு சின்ன கடனாச்சும் இந்த நேரத்தில் உருவாக ஆரம்பிக்கும். கடன் வாங்கி வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, நிலபுலங்கள் வாங்குறது, சொத்து சேர்க்கை ஏற்படுறது, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறது, இது போன்ற அமைப்புகள்லாம் பிரமாதமா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் உருவாக போகுது. அதே போல இந்த நேரத்தில் பழைய கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த நேரத்தில் குறைய போகுது. அது எல்லாத்தையும் சரி செய்ய போறீங்க. நீண்ட நாளா உங்களை வாட்டி வதக்கி வந்த அந்த நோய் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாக போகுது. தேக நலன்ல இருந்த பிரச்சனைகளுக்கான நிவர்த்தி இந்த நேரத்தில் பரிபூர்ணமா கிடைச்சிடும். தேக ஆரோக்கியத்திலிருந்து நல்ல மேன்மை அடைய போறீங்க. அதே போல பார்த்தோன்னா ஏதாச்சும் வழக்குகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த நேரத்தில் பிரமாதமான முறையில கிடைக்கும். அதுவும் நான் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா தான் பாக்குறேன். அடுத்தது தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையில நிறைய இடமாற்றம் உண்டு. சற்று அலைச்சல் அதிகமா இருக்கும். ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது. அடிக்கடி இடமாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. தொழில் உத்தியோக ரீதியா உறுதியாக நிறைய இடமாற்றம் உண்டாக ஆரம்பிக்கும். பயணம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை பணிபுரியக்கூடிய இடத்துலயோ அல்லது நீங்க தொழில் புரியக்கூடிய இடத்துலயோ இந்த தேவையற்ற வாக்குவாதங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பேச்சில் ஒரு நிதானத்தை கடைபிடிக்கிறது ஒரு நல்ல மேன்மையை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் வாயால கிடக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னு மேலதிகாரி உங்கள்கிட்ட சொல்றாங்கன்னா அதை உங்க கூட இருக்கிறவங்களோட உடனே போய் ஷேர் பண்ணி அதை நீங்களே கெடுத்துப்பீங்க. அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உண்டு. எனவே எல்லாத்தையும் சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரீச் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணுங்க. ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே பப்ளிஷ் பண்ணாதீங்க. ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவு நிறைய இருக்கும். குறிப்பா உத்தியோகம், தொழில்ல எதிர்ப்புகள் சற்று அதிகமா வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களுக்கு சூழ்ச்சி செய்யறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால யாரையும் இந்த நேரத்துல முழுமையா நம்பாதீங்க. யாரை நம்பியும் இந்த நேரத்துல எந்த ஒரு ரகசியத்தையும் வெளியிடாதீங்க. ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்த பொருளாதார ரீதியா நல்ல மேன்மை உண்டு. பண வரவு கணிசமா இருக்கு. தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. பண செலவு சற்று அதிகமாக தான் இருக்கு. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு வருது. கடன் வாங்கினாலும் அது சுபவிரிய கடன் தான். அதுல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்தது நம்ம பார்க்கறது பார்த்தோம்னா திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படலை. திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம். திருமண முயற்சிகளை சுப செய்தி நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் கிடைச்சிடும். எனவே நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறது, திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த நேரத்தில் பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுக்குது. அடுத்தது மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு அதெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்குது. மன வாழ்க்கையில பெருசா எந்த தொய்வு நிலையும் இல்லை. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்தாலும் அதுவும் இப்ப சரியாயிடும். அடுத்தது நம்ம பார்க்கறது பார்த்தோன்னா குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். 5ஆம் பாவகத்துல ராகு, குரு இப்போ உச்சமாகிறாரு. பொதுவா அந்த 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது பாவகிரகங்களால ஆதிக்கம் செலுத்தும் பொழுது புத்திர பாக்கியத்துல தடை, தாமதம் இயற்கையை ஏற்படுது. இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது 5ஆம் இடத்துல ராகு, 5ஆம் அதிபதி 6ல, 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல. இப்ப குரு பகவானுடைய பார்வை 5ஆம் அதிபதி மேல இருக்கும். எனவே ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு, மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு, மருத்துவடைய ஆலோசனைப்படி சரியா நம்ம பயணிக்கும் பொழுது இந்த நேரத்துல புத்திர பாக்கியத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட் இன்டேக் எடுத்துக்கோங்க. சத்து குறைபாடு நிறைய பேருக்கு வரும். ரத்த பிரச்சனை, உடம்புல ரத்தம் இல்ல, ரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனையினால புத்திர பாக்கியத்துல தாமதம், ரொம்ப டென்ஷன் அதிகமா இருக்கிறது, கோபம் அதிகமா வருது, அலைச்சல் அதிகமா இருக்கிறது, வண்டி வாகனங்கள் அதிகமா பயணம் செய்யறது, இதனால புத்திர பாக்கியத்துல தாமதங்கள் நிறைய ஏற்படலாம். எனவே இந்த காலகட்டத்துல முடிஞ்ச அளவுக்கு அலைச்சலை கம்மி பண்ணுங்க. ஃபுட்டுல நல்லா கவனம் செலுத்துங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை நிறைய இன்டேக் எடுத்துக்கோங்க. மன அழுத்தம், மன உளைச்சல் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். நல்லா பேரிச்சம்பழம் நிறைய சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு, நட்ஸு, பாதாம், முந்திரி, பிஸ்தாம் இது சார்ந்த ஹெல்த்தியான ஃபுட்டை நிறைய இன்டேக் எடுத்துக்கோங்க. உணவு முறைகள்ல ஒரு கட்டுப்பாடோட செயல்படுங்க. கண்டிப்பாக புத்திரபாகியத்துல சுப செய்திகள் உண்டாக ஆரம்பிக்கும். அடுத்தது கல்வி சார்ந்த வகையில நம்ம பார்த்த வரைக்கும் எதுவும் பெருசா பாதிப்பா இல்ல. கல்வியில நல்ல மேன்மை உண்டு. மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆராய்ச்சி திறன் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். சாதாரண பாடங்களை தாண்டி இந்த நுணுக்கமான பாடங்களை புரிந்து கொள்றதுல ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல போட்டி தேர்வுகள் ஏதாச்சும் மாணவ மாணவிகள் நீங்க எழுதிறீங்க அப்படின்னாக்கா அதுல உறுதியாக உங்களுக்கு வெற்றி உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நல்ல வெற்றி சதவீதம் அப்படிங்கிறது கிடைக்கும். தாராளமா நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. நிறைய பேருக்கு இந்த போட்டி தேர்வுல வெற்றியாகி நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்.
போட்டி தேர்வுகள் எதுக்காச்சும் நீங்க தயாராகிறீங்கன்னா கான்பிடண்டா அதுக்கு தயாராகுங்க. துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியா வரக்கூடியது குரு பகவான். கடினமான அந்த போட்டி தேர்வுகள்ல கூட இப்போ எளிமையான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த நீட் தேர்வு எழுதுறது, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாச்சும் எழுதுறது, இது போன்ற அமைப்புகள்ல உறுதியான வெற்றி நிறைய பேருக்கு உண்டு. எனவே நிறைய பேரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. அதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்றீங்கன்னா கான்ஃபிடண்டா ட்ரை பண்ணுங்க, வெற்றி நமதே. அது மட்டும் இல்லாம விடாமுயற்சி செய்தாக்க நிறைய பேருக்கு அரசு வேலை சார்ந்த வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அரசு வேலை வாய்ப்புக்கு போட்டி தேர்வுகள் ஏதாச்சும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்துல கான்ஃபிடண்டா ட்ரை பண்ணுங்க, நல்ல வெற்றி சதவீதம் உண்டு. அதனால இந்த நேரத்துல பார்த்தோன்னா நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா நம்ம பார்க்கும்போது மாணவ மாணவிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா சட்டம், லா சம்பந்தப்பட்ட துறை, நீதித்துறை, நிதி மேலாண்மை, சம்பந்தப்பட்ட விஷயம், வங்கித்துறை சம்பந்தப்பட்ட விஷயம், CA ஆடிட்டிங், அது போன்ற கணக்கு பதிவியல் அப்படின்னு சொல்றோம், அந்த துறை சம்பந்தப்பட்ட விஷயம், மருத்துவம், உயிரியல் சார்ந்த படிப்புகள், ஆசிரியர் பயிற்சி, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கல்விகள், இதெல்லாம் அற்புதமான மேன்மையை கொடுக்கும். அதேபோல குரு பகவான் உச்சமாகும் போது ஒரு சிந்தனை ஒன்று வரும், அதாவது மன ரீதியான ஒரு தாக்கம்னு சொல்லலாம். அதாவது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு கர்வம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இதனால இந்த ஆசிரியர்களோட அந்த உறவு நிலையில ஒரு மாதிரி சிறு சிறு விரிசல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம் எந்த உயரத்திற்கு சென்றாலும் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆசானிற்கு நம்ம கொடுக்க வேண்டிய தக்க மரியாதையும் அந்த பணிவையும் நம்ம சரியா கொடுக்கணும். எனவே எந்த ஒரு மேன்மையான அறிவை நம்ம பெற்றிருந்தாலும் சரி, நம்மளுடைய ஆசிரியர், நம்மளுடைய ஆசான், இவங்க கிட்ட நம்ம பணிவோட நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற வேண்டியது ஒரு அவசியம். அதே போல இந்த நேரத்துல மாணவ மாணவிகள் உங்களுடைய ஆசான் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை சரியா பின்பற்றிக்கிறது ரொம்ப நல்லது. மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலமா தான் இருக்கு. எதுவும் பெருசா தடையாவோ குழப்பமாவோ பிரச்சனையாவோ இல்ல. 10ல் குரு பகவான் வரதுனால ஆராய்ச்சி துறை சம்பந்தப்பட்ட விஷயம், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் அற்புதமான வெற்றிகள் உண்டு. அடுத்தது இந்த குரு பயிற்சியில இன்னும் கொஞ்சம் மேன்மையான நற்பலன்களை நம்ம அறுவடை செய்யறதுக்கு ஒரு சில எளிய பரிகாரங்கள் சொல்றேன். அதையும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ரெமடிஸா நம்ம பாக்குறது சிவ வழிபாடு. பிரதோஷ காலங்கள்ல சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்யறது பார்த்தோம்னா நல்ல மேன்மையை கொடுக்கும். குறிப்பா உத்தியோகத்துல பெரிய தடையை தந்துச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க பிரதோஷ வழிபாட்டுல இளநீர் அபிஷேகம் சிவபெருமானுக்கு செய்து பாருங்க. அந்த உத்தியோகத்துல இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்துல நல்ல மேன்மையும் உண்டாக ஆரம்பிக்கும். அதே போல வியாழக்கிழமையில விரதம் இருக்கிறது. வியாழக்கிழமையில மஞ்சள் நிற உணவை தானமாக கொடுக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா எலுமிச்சை சாதம், கடலை பருப்பு சுண்டல், இது போன்ற அந்த உணவு தானியங்கள், உணவு பொருட்களை நம்ம தானமா கொடுக்கிறது நல்லது. வியாழக்கிழமையில விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம், அல்லது முடியாதவர்கள் இந்த பொருட்களை தானமா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதாவது எலுமிச்சை சாதம், கடலை பருப்பு, இது போன்ற உணவுகள், மஞ்சள் நிற உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய லட்டு கொடுக்கலாம். இனிப்பு வகைகள்ல லட்டு கொடுக்கலாம். மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய உணவு பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கலாம். முடிந்தவர்கள் செய்யுங்க, எல்லாரும் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களால முடியும் அப்படின்னா தாராளமா செய்யுங்க, நல்ல மேன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய ஆசானை மதிக்கிறது. உங்களுடைய ஆசான் கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது. உங்களுக்கு சகல விஷயங்களையும் கற்றுக் கொடுத்த உங்களுடைய ஆசான், அது உங்களுடைய பெற்றோர்களா இருக்கலாம், அல்லது வேறு யாரோ ஒரு மனிதர் மூலமாக உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைச்சி ஒரு மேன்மையான நிலைக்கு நீங்க வந்திருக்கலாம். அவர்களுடைய ஆசைகளை பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது பசு வழிபாடு செய்யலாம். வியாழக்கிழமையில பசுவிற்கு வாழைப்பழம் கொடுக்கிறது, அகத்திக்கீரை கொடுக்கிறது. ரீசெண்டா கூட பிரதோஷம் பற்றிய ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதுல ஒரு நண்பர் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு பெரிய லிஸ்ட், ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அந்த வீடியோல பேச சில விஷயங்கள், மிஸ் பண்ண விஷயங்கள், எனக்கு தெரியாத விஷயங்களை அவங்க எக்ஸ்ட்ராவா அதுல ஆட் பண்ணி நிறைய விஷயங்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு இருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல விஷயங்களா இருந்துச்சு. அதுல இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதாவது பசு வழிபாடு செய்யறது, வியாழக்கிழமையில பசுவிற்கு வாழைப்பழம் கொடுக்கிறது, அகத்திக்கீரை கொடுக்கிறது, இது போன்ற ஜீவராசிகளுக்கு, வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். முடிந்தவர்கள் அந்த பிரதோஷ வழிபாட்டுக்கான அந்த வீடியோ பாருங்க. அதுல கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் இருக்கும், ரொம்ப நேரம் டைப் பண்ணி நிறைய விஷயம் அதுல ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த நண்பர். அவங்க பேர் நான் சரியா பார்க்கல, பட் நல்ல குவாலிட்டியான நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிஞ்சா அதை படிச்சுட்டு அந்த கமெண்ட்டுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த வழிபாடுகள், இந்த பரிகாரங்களை நீங்க நம்பிக்கையோட முழு மனதோட செய்யறது ரொம்ப நல்லது. நிறைய விஷயம் நான் தேடினதுக்கு பிறகு
ஆன்மீக ரீதியா அறிவியல் ரீதியா நிறைய விஷயங்கள் தேர்ந்ததுக்கு பிறகு இறுதியா நான் முடிவு பண்ணி வச்சிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மன அமைதியை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு ஆன்மீகம் தான் பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு நான் இறுதியா புரிஞ்சுக்கிட்டேன். மேலும் நல்ல தியான பயிற்சி பண்ணுங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இதெல்லாம் உடல் ரெகுலர் ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க 1 மணி நேரம் உங்களுடைய உடலுக்கு கொடுக்குற அந்த பராமரிப்பு உங்களை மற்ற 23 மணி நேரமும் உங்களை நல்ல ஆக்டிவ்ல வச்சுக்கும். எனவே உடலுக்குன்னு தனியா 1 மணி நேரம் ஒதுக்கி உங்களுடைய பராமரிப்புகளை கொடுங்க. மேலும் இதுல சொல்லியிருக்க அந்த எளிய பரிகாரங்களையும் முழு நம்பிக்கையோட அதை செய்து பாருங்க. நிச்சயமா நல்ல ரிசல்ட் இந்த நேரத்துல கிடைக்கும். மொத்தத்துல இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்றே போராட்டம், தொழில் உத்தியோக வாழ்க்கையில சற்றே போராட்டத்தை கொடுக்கும். பட் இறுதியான வெற்றி உங்களுக்கே கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. வாழ்த்துக்கள்.